வாங்க நண்பர்களே, விடியல் போட்காஸ்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா கேள்விக்குறி. இப்போது சோஷியல் மீடியா இல்லாமல் வாழ்க்கையே இல்லைங்க, அப்படி தான் ஆயிடுச்சு. காலை எழுந்தவுடன் இரவு தூங்கும் வரை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக் ஏதாவது ஒன்றில் நாம் கரெக்டாக இருக்கிறோம். இதனால் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, சில பிரச்சனையும் இருக்குது. வாங்க முதல்ல ஒரு நல்ல விஷயத்தை பார்ப்போம். சோஷியல் மீடியா மூலம் தூரத்தில் இருக்கும் நண்பர்களுடன் கூட நெருக்கமாக இருக்க முடிகிறது. உண்மைதானே? எவ்வளோ தூரத்தில் அவங்க இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க கான்டாக்ட்லேயே இருப்பாங்க. உதாரணத்திற்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், சகோதரிகளாக இருக்கலாம். எல்லோரிடமும் எளிதாக நம்ம பேச முடியும் இல்லையா? ரொம்ப சிம்பிளாக பேச முடியும். சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு இருப்பாங்க. அவங்கள நீங்கள் டைரெக்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஃபேஸ்புக் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ எப்படியோ உங்களுக்கு அவங்க கான்டாக்ட் கிடச்சிருக்கலாம். ஒன்லி நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்களும் ஒரு நல்ல மனிதர்களாக கூட இருக்கலாம். அவங்களும் உங்களுக்கு நல்லா உதவி செய்யலாம். ஒரு நல்ல நண்பராக கூட அவர் மாறலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரே கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் ஒரு குரூப் ஆவாங்க. உதாரணத்திற்கு ஒரு படிப்பு ரீதியாகவோ இல்லை வியாபாரம் ரீதியாகவோ, கேமிங், ஸ்போர்ட்ஸ் இது போல் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுக்கு ஒரே கம்யூனிட்டியில் வருவாங்க ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இல்லையா? சிலருக்கு ரியல் லைஃப்பில் பேசுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், கூச்சப்படுவாங்க. ஆனால் ஆன்லைனில் சர்வசாதாரணமாக பேசுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், இது ஒரு பாசிட்டிவ் சைடாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியா நெகட்டிவ் சைடும் இருக்குது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவங்க போடக்கூடிய ஃபோட்டோ, லைக்ஸ், எமோஜி எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உண்மையான கேர் இல்லாமல் டைம் பாஸுக்காக மட்டும் பேசுபவர்களும் இருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டே ஃபேக்காக இருக்கும். அவங்க பொய் சொல்கிறவங்களா இருப்பாங்க, ஏமாத்துறவங்களா இருப்பாங்க. அவங்க ஆன்லைனில் நல்லவங்களாக உங்களுக்கு காமிக்கலாம், நிறைய பேருக்கு உதவி செய்வங்களாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் காரணமாக ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய நல்ல உறவுகளை பல நேரங்களில் நம்ம அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறவங்க. உதாரணத்திற்கு வீட்டில் பாருங்கள், அப்பா அம்மா கூட பேசுகிறதும் சரி, அப்பா அம்மா பிள்ளைங்க கூட பேசுகிறதும் சரி, உண்மையான நண்பர்கள், ஸ்கூல் நண்பர்கள் இருப்பாங்க, கல்லூரி நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க கூட பேசக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ரொம்ப கம்மியாயிடும். டைரெக்டாக பேசக்கூடிய கம்யூனிகேஷன் எல்லாம் என்ன ஆயிடும், கம்மியாயிடும். இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். உதாரணத்திற்கு அவர்களோட ஸ்டேட்டஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் லைக் பண்ணியிருக்காங்க, என் ஸ்டேட்டஸ்க்கு லைக் பண்ணலை, என் போஸ்ட்டுக்கு லைக் பண்ணலை, அவங்களுக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் பண்ணி மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாகிறோங்க. இது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கூட மாறுதான். ஒரு சிறிய ரியல் லைஃப் ஸ்டோரி பார்ப்போம். ஒருத்தர் இருந்தாங்க, அவன் பேர் அல்ஃபான். அந்த ஒரு பையனுக்கு ஆன்லைனில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. எப்பயுமே சேட்ஸும் மீம்ஸும் கால்ஸும் ஆன்லைனில் பிஸியாகவே இருப்பார் பார்த்துக்கோங்க. ஒரு நாள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு. அவரால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த பிரச்சனையை எதில் ஷேர் பண்ணார் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணார் பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் போஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. எப்பயுமே அவர் போஸ்டெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஆன்லைனில் வருவாங்க, கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அவரோட ஷேர் பண்ண அந்த நெகட்டிவ், அந்த கஷ்டத்தை யாருமே அவருக்கு உறுதுணையாக இருக்க விரும்பலை. ஏன்னா எல்லாம் பாசிட்டிவ் மட்டும்தான் இவர்கிட்ட எதிர்பார்த்தாங்க. நெகட்டிவ் எதிர்பார்த்தோன்னே எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. ஒரு கமெண்ட்டும் வரல அந்த போஸ்ட்டுக்கு. உடனே அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரே வேதனையாக போயிடுச்சு. இவ்வளோ நாள் என்கிட்ட பேசிகிட்டு இருந்த நண்பர்கள் ஒரு பிரச்சனைன்னு நான் வந்த உடனே எனக்கு ரிப்ளையும் பண்ணலை, கமெண்ட்டும் பண்ணலை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாராமா. அப்போ தான் தினமும் அவருக்கு கால் பண்ணக்கூடிய தன்னோட நெருங்கிய நண்பர் அதே டைமில் விழிச்சிருக்காரு பார்த்துக்கோங்க, பேசியிருக்காரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உண்மையான நண்பர்கள் எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்லி அன்னைக்கு அந்த சமயத்தில் அவர் உணர்ந்தார்.
அது மட்டும் இல்லை, ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உண்மையாக சில சமயத்தில் இருக்கலாம். ஆனால் நிறைய சமயத்தில் வந்து அவங்க தீயவங்களாக இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. சரிங்களா? அதனால் வந்து நண்பர்களே, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முழுக்க தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்லவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் கெட்டவங்களும் இருக்கிறாங்க என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சோஷியல் மீடியா வந்து ஒரு டூல் மாதிரிங்க. உதாரணத்திற்கு நீங்கள் ஹேமர் எடுத்துக்கோங்க, சுத்தியல் எடுத்துக்கோங்களேன். சுத்தியலை நீங்கள் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அதே போல் இந்த சோஷியல் மீடியாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து வெற்றியே கிடையாதுங்க. உண்மையான அன்பு சில நண்பர்கள் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் அழகாக உங்கள் வாழ்க்கை மாறும். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல டாபிக்குடன் சந்திப்போம்.